மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. உங்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி முகத்திலே காண்கின்ற அந்த ஒளிமயமான அந்த மகிழ்ச்சியே வெற்றிக்கு அடித்தளம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த 50 மாத காலம் ஆகுது. இந்த 50 மாத காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இதுவரை கொண்டு வந்ததாக தெரியவில்லை. 50 மாத ஆட்சி திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சியா தான் பார்க்க முடியும். குடும்பத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். திரு கருணாநிதி, அதற்கு பிறகு திரு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி வருவதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா? குடும்ப ஆட்சி வேணுமா? மன்னர் ஆட்சி வேணுமா? மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆயிட்டது. ஆனா திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மன்னர் ஆட்சி செலுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவளுடைய கனவு நிறையாசையாகுவதற்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றோட மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை மின் கட்டணம் சுமார் 67% உயர்ந்து போச்சு. 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5%. இன்றைக்கு 67% மின் கட்டண உயர்வு. இங்கே பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் இன்றைக்கு கரண்ட் பில் அளவில்லாம இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கடவரி 150%. 1000 ரூபாய் கடவரி கட்டிங்களா, இனிமேல் நகராட்சியில் 2500 ரூபாய் கட்ட வேணும். வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டாங்க. 1000 ரூபாய் கட்டிட்டு இப்போ 2000 ரூபாய் கட்ட வேணும். குடிவரி போதாது, குப்பை வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, இந்த பகுதி நெசவாளர் நிறைந்த பகுதின்னு சொன்னாங்க. நெசவாளர்கள் விவசாயிகள், நெசவாளர்கள் விவசாயிகள் இரண்டு பிரதான தொழில். பரமக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அந்த நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டன. அதெல்லாம் இந்த ஆட்சியில் கிடைக்கல. விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட், நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை புலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் அன்று ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து அதற்கு டிசைன் மானியமா 120 கோடி ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் ஒதுக்கி கொடுத்தோம். கைத்தறி துணியின் விற்பனை ஊக்குவிக்கும் விதமாக மாநில அளவில் நான் முதலமைச்சர் இருக்கும் போது அதிக கைத்தறி துணிகள் நெய்யப்பட்டு தேங்கி இருந்தது. அதற்கு ரிபைட் மானியம் 300 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் ஒதுக்கி கொடுத்தோம். ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரூபாய் 2 கோடி நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தப்பட்டு இந்த நெசவாளருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை செய்த அரசு அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு அண்ணா திமுக அரசு இருக்கின்ற நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் நடந்துகிட்டு. இன்றைக்கு கடந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல நெசவாளர் கூட்டு சங்கம் நலிந்து மூடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டாங்க. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் போது இந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் அதில் இருக்க உறுப்பினர் இருக்கிறவங்க நெசவு செய்து அந்த துணிக்கு உண்டான கூலி அன்றன்றைக்கு கிடைக்கும். ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நெசவாளர் கூலி வங்கியில வர வச்சு இன்றைக்கு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த கூலி கிடைக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் ஏற்கனவே அன்றன்றைக்கு நெய்கின்ற துணிக்கு அன்றைக்கே கூலி பட்டுவாடா செய்யப்படும். அதே போல இன்றைக்கு பட்டு வளர்ச்சியிலும்
நிறைய திட்டங்களை கொண்டாந்து நெசவாளர்களை காப்பாற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்லாம விவசாயிகள் நிறைந்த பகுதி, இந்த வேளாண்மை நிறைந்த பகுதி, விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இருவருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மின் மோட்டர் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டம், அங்க இருக்கின்ற கண்மாய்கள் எல்லாம் ஆழப்படுத்தி அதில் இருக்கிற வண்டல் மண் விவசாயிகள் இலவசமாக அள்ளிட்டு போனாங்க. இப்படி நீர் சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அதை வெற்றி கண்ட அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இது வறட்சியான மாவட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்தில் செழுமையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு இந்த பகுதியில் கரும்பு, மஞ்சள், வாழை தலைத்து செழித்து வளர காவிரி குண்டாறு திட்டம், காவிரி குண்டாறு திட்டம் 14,400 கோடி, 14,400 கோடியில திட்டத்தை துவங்கி முழுக்க முழுக்க மாநில அரசுடைய நிதியிலிருந்து இந்த திட்டத்தை துவக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். முதல் கட்டமாக 700 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு புதுக்கோட்டையில் நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள். இன்றைய தினம் காவிரியில் இருக்கின்ற உபரி நீர் மேட்டூர் அணை நிரம்பி 1,26,000 கனஅடி தண்ணி இன்றைக்கு காவிரியிலே வெளியேறி கடல்ல போய் கலக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாய் அனைத்தும் நிரப்பப்பட்டு இருக்கும். மக்கள் விரோத ஆட்சி, விவசாய விரோத ஆட்சி. ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது ஒரு நாட்டுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிப்பது சரியான முறையிலே பகிர்ந்து விவசாயிகளுக்கு அளித்து அந்த விவசாயம் பெருக்குவதற்காக அதிமுக அரசு திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பேற்பட்ட திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். மலர்ந்தவுடன் இதே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு கால்வாய் வெட்டப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கண்மாயிலும் நீர் நிரப்பப்படும். இது அதிமுகவுடைய லட்சியம். விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் தங்குதடை இல்லாம நல்ல நீர் கிடைக்க அதிமுக ஆட்சி வழிவகை செய்யும் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கொரோனா காலம் கடுமையான காலகட்டம். அந்த கொரோனா காலத்தில் 1 வருட காலம் வேலை வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு விலைவாசி உயரல. அது மட்டுமல்ல, அந்த ஓராண்டு காலத்தில் எல்லா ரேஷன் கடையிலையும் விலையில அரிசி, சர்க்கரை, எண்ணெய் கொடுத்தோமா இல்லைங்களா? ஒரு ஆண்டு கொடுத்தோம்ல. ஒரு ஆண்டு விலையில்லாம ரேஷன் பொருட்கள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எப்பொழுதெல்லாம் ஏழைகள் கஷ்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதிமுக துணை என்று அதிலிருந்து அந்த ஏழைகளை காப்பாற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் கொரோனா, அது எப்படி வரும் எப்படி போகணும் ஒண்ணுமே தெரியல. அந்த காலகட்டத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 1 வருட வருமானம் கிடையாது, அரசுக்கு வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இன்னைக்கு பிராந்தி கடையெல்லாம் மூடியாச்சு, கலால்ல வரி கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி எதிலுமே வரியே இல்லாம வரவே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசு அதிமுக அரசாங்கம். அப்ப கூட விலைவாசி உயரலைங்க, மக்கள் பாதிக்கல. அந்த ஓராண்டு காலம் மக்களுக்கு என்னென்ன விதத்தில் எப்படி உதவி செய்யணுமோ அத்தனை விதத்திலும் உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, 40,000 கோடி கொரோனாக்காக செலவழிச்சோம். கொரோனாக்காக செலவழிச்சோம். அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்தோம். இன்னைக்கு அமெரிக்காவில் கூட அப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கல. தமிழகத்தில் கொரோனா காலத்தில் நல்ல முறையில் சிகிச்சை அளித்த காரணத்தினால விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சரோடு காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அவர் தெரிவித்தது, தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு, அதை பின்பற்றுங்கள் என்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்தார். அப்படி நிர்வாக திறமைமிக்க அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு துறை, இன்றைக்கு நெடுஞ்சாலை துறை இருந்தாலும் சிறப்பான சாலைகளை அமைத்தோம், சிறப்பான பாலத்தை கட்டி கொடுத்தோம். பொதுப்பணித்துறை ஆங்காங்கே
பெய்கின்ற மழை நீர் ஓடையிலும் நதியிலும் தடுப்பணை கட்டி அந்த நீரை சேமித்து நிலத்தடி உயிரை செய்தோம். இதெல்லாம் அதிமுக செய்த சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கொரோனா காலத்தில் பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு வீணா போய்விட்டதே, என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருந்தார்கள்.